இன்றைக்கி விலாக் பார்க்கலாமா? டே 4. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ப்ரொக்கோலி ஃப்ரையும் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரொக்கோலி ரெடி, லைக் நல்லா மொறுமொறுன்னு வந்திருந்தது. அண்ட் மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி. பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருந்தது. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு கிராசரிஸ் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கணும். அண்ட் யோகனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கணுன்றக்காக கிளம்பிட்டோம். பசங்க ஜாலியாக கிளம்பிட்டாங்க. காரில் போனனாலே அவங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அப்படியே போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். கிளம்பியாச்சு, சிட்டிக்கும் வந்தாச்சு. இதுதான் ஓஷன் மால். ஸோ இங்கே தான் நாங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். நிறைய மார்வல் கேரக்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு. மால் எப்போவுமே இப்படி தான் க்ரௌடடாக இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் வந்தாச்சு ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே. க்ராசரிஸ் மட்டும் இல்லைங்க, க்ளோத்திங் எல்லாமே இருக்குது, ஹோம் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. வந்துட்டு அருணுக்கு பெல்ட் பார்த்துட்டு யோகனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம் தான் வந்தோம். இந்த டிஷர்ட் அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா செட்டாக டிஸ்கவுண்ட்ஸில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்கூல் சப்ளைஸ்க்கு தான் போயிருந்தோம். லைக் பேக் செக்ஷனுக்கு போயிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த ஸ்பைடர் மேனுக்கும் லயன் கிங்க்கும் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அட் லாஸ்ட் நாங்கள் லயன் கிங் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக லஞ்ச் பேக்கும் வாங்கியாச்சு. அடுத்தது பவுச் செக்ஷன் தான் போயிருந்தோம். பென்சில்ஸ்க்கு தனியாக, கலர் பென்சில்ஸ்க்கு தனியாக கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பவுச்சும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லஞ்ச் பாக்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் மட்டும் பார்க்கலான்னு வந்தேன். பட் எதுவுமே எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இன்னும் ஷூ மட்டும் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு கீழே கிராசரி செக்ஷன் தான் வந்தோம். தலைவர் ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ் ரேக் தாங்க. லூஸில் எவ்வளோ கிராம்ஸ் வேணாலும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே பயோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் பாஸ்தாலேருந்து வெஜ்ஜீஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அருணோட ஃப்ரெண்டை தான் நாங்கள் அங்கே பார்த்துருந்தோம். ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான வாஃபிள்ஸ், ராஸ்பெரி ஸ்டஃப்ட் கேக்ஸ் அண்ட் நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ சமைக்கிறதுக்கு சிக்கன் எல்லாம் வாங்கி காட்டில் போட்டாச்சு. அடுத்தது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான். எக்ஸ், மில்க் அண்ட் ஃப்ளேவர்ட் மில்க்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அது அண்ட் யோகர்ட் எல்லாமே பிக் பண்ணியாச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் அடுத்தது ஃப்ரூட் செக்ஷன் தாங்க. பெரி செக்ஷன் போயிருந்தோம். நிக்ஷிதா நல்லா பெரிஸ் சாப்பிடுவா. ஸோ அவளுக்காக கொஞ்சம் பெரிஸ் பிக் பண்ணோம். அண்ட் வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் வாங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸு, வாட்டர் மெலான் கூட வச்சுருந்தாங்க. அடுத்தது வெஜ்ஜி செக்ஷன் தான். டொமேட்டோ இல்லாத பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது கேப்சிகம், பஜ்ஜி மிளகா எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா 2 பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபிஷ் எதுவும் வாங்கலை. ஸோ எக் பிளான்ட் நல்லா இருந்தது, அதுவும் பிக் பண்ணிக்கிட்டேன். கேபேஜ் பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்பினாச்லாம் ஃப்ரிட்ஜில் நல்லா இருந்தது, அதுவும் பிக் பண்ணிக்கிட்டேன். வெஜ்ஜீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இப்போ இருக்க வெஜ்ஜீஸே 1 வீக்கு போதும். ஸோ அதனால் அவகேடோ மட்டும் பிக் பண்ணிவிட்டு பில் செக்ஷன் வந்தாச்சு. அருண் பில்லிங் செக்ஷனில் எல்லா திங்ஸும் எடுத்து அடுக்கிட்டு இருந்தார். மீன்வைல் பசங்க பாருங்கள் ஒரே சேட்டை. பில்லிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்படியே க்ரூட்டெல்லாம் பார்த்துட்டு ஃபவுண்டெயின்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த மாதிரி டெய்லி விலாக்ஸ் நிறையா பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.